எரேமியா சொல்றாரு, செல்ஃப் கான்ஃபிடென்ட் பீப்புள், மாம்சமானதை புயபலமாக்கிக் கொண்டு தேவனை விட்டு விலகுகிற மனுஷன் நன்மை வருகிறதை காண மாட்டான். நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மை வந்து டக் 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 கதவை தட்டுது. நீங்க அதுக்காக ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்கீங்க. கவனிங்க, கண்ணை திறந்து கேளுங்க. டக் 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 தட்டுது. யோசித்து பாருங்க, நீங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்டது, ரொம்ப நாள் ஏக்கத்தோடு எதிர்பார்த்தது ஒரு கவர்மெண்ட் ஜாப். அதுக்காக நீங்க சுரேஷ் அகாடமியில போய் படிச்சு எத்தனை நாட்கள் பசியா இருந்து எத்தனை நாட்கள் தூங்காம படிச்சு அந்த ரிசல்ட் ஒரு தூதர் கொண்டு வந்து டக் டக்கு தட்டுறான். இமேஜின் யூ சே ஓயா தூக்கம் வருது, திரும்பி டக் டக் டக்குன்னு அதெல்லாம் வேண்டாம், நீ திறக்கலன்னா அடுத்த வீட்டுக்கு போயிருவேன்னு சொல்லுது. அதை போயிட்டு எப்படி இருக்கும். சிலர் அப்படித்தான் உங்களை தேடி வருகிற நன்மைகளை எட்டி உதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்று கர்த்தர் உங்களோடு பேசுகிறது ஒரு நன்மை. நான் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்ததை உங்களிடத்தில் ஒப்புவித்துக் கொண்டிருக்கிறேன். This might be the point where you will be completely delivered. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆகிறவர், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அந்த அப்பம் வனாந்தரத்துல மன்னா, அந்த அப்பம் ஜனங்களை சோதிக்கும்படி பெய்த அப்பம். ஆனால் இந்த அப்பம் யோவான் 6:51 சொல்லுகிறது. John the Gospel chapter 6 verse 51. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். உங்களை பிழைக்க வைக்கும்படி வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் இது. பிழைக்கும்படி, உங்களை வாழ வைக்கும்படி, உங்களை வாழ வைக்கும்படி நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சம். கேத்தலிக் திருவுருவத்தில் நானே பரலோகத்தில் இருந்து வந்த ஜீவ அப்பம். யாராவது இந்த அப்பத்தை சாப்பிட்டால் அவர்கள் என்றென்றைக்கும் வாழ்வார்கள். உலகத்தின் வாழ்வுக்காக நான் கொடுக்கும் அப்பம் எனது மாம்சமே. ஆமென் சொல்லுங்க. அது சிம்பிளா சொல்லணும்னா, அந்த அப்பம் சுடப்படாத அப்பம் சோதிக்கும்படி இந்த அப்பம் கல்வாரியில உங்களுக்கு சுடப்பட்டு வந்த அப்பம் உங்களை என்னை வாழ வைக்கும்படி வந்த அப்பம், வாழ வைக்கும்படி வந்த அப்பம். வாழ வைக்கும்படி வந்த எந்த ஏரியால நீங்க மரணத்தை அனுபவிக்கிறீங்களோ அந்த ஏரியால உங்களை வாழ வைக்க வந்த அப்பம். எந்த ஏரியால இருள் இருக்கிறதோ அந்த ஏரியால இந்த ஒளி பிரகாசிக்க செய்யும்படி வந்த அப்பம். Today might be the day. அன்று ராத்திரி யாருக்குமே தெரியாது. They never knew that was the night. அந்த ராத்திரி பார்வோனுடைய கண் நெஞ்சம் கரைகிற ஒரு ராத்திரி என்று யாருக்குமே தெரியாது. அந்த ராத்திரி பிடித்து வைத்திருந்த ராத்திரி என்று யாருக்குமே தெரியாது. அந்த ராத்திரி விடமாட்டேன் என்று பிடித்து வைத்திருந்த எகிப்தியர்கள் பொன்னையும் வெள்ளியும் கொடுத்து தயவு செய்து போயிருந்து சொல்லி அனுப்பி வைக்க போகிற ராத்திரி என்று யாருக்கு you never know. இன்று கர்த்தர் உன்னுடைய ரட்சணையை நாளாக தீர்மானித்து வைத்திருந்தார். Today you will be out of every captivity, every captivity, every captivity, every captivity. Makamala raba nadana raba nandri nandri. இந்த அற்பமான உணவு எங்களுக்கு இருதயத்துக்கு வெறுப்பாயிடுச்சு. இந்த வசந்த கண்டத்துக்கு சோதிக்கு வந்து அப்பத்தையே அந்த அப்பளம் பார்த்ததோட நமக்கு தாங்க முடியாது. இது வாழ வைக்க பிட்டு உப்பு கொடுத்த அப்பம். Imagine the value of this. Understand the value of this. உங்களை வாழ வைக்க
வாழ வைக்கணும். உங்களை வாழ வைக்கும்படி, உங்க உடலை சுகம் கொடுக்கும்படி. இது அற்பமான ஒரு அப்பம் அல்ல, இதை உதாசீனப்படுத்துகிற ஒரு அப்பம் அல்ல. இது ஆண்டவருடைய இயேசுவின் சரீரம் அங்க அங்கமாக பிக்கப்பட்டது. அவர் உரிக்கப்பட்டார், சிதைக்கப்பட்டார். அவரிடத்தில் அழகு இல்லை, சௌந்தரியம் இல்லை, காணக்கூடாத ரூபம் குறைந்து தூங்கினார். Don't count this lightly, don't discount on this. மரியாதையை நீங்க எடுக்கணும். இந்த ஜீவன் மேற்கொள்ளணும். நீங்க சுகமா வாழணும்.